அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வெல்கம் டு ஃபேமிலி சேனல். நம்ம இந்த பதிவில் வாத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு போட்டோவை ட்விட்டரில் GS17 டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இணையாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் ஒரு பெல்லுக்கு ஒரு அடி கொடுங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயரான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துங்க. அதுக்கப்புறம் அது இப்படியே முக்கோணமாக மடிச்சுக்குங்க. அப்புறமா விரிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இது இந்த மடிப்பில் பார்த்தீங்கன்னா இதை மடிச்சுக்கங்க. நீட்டாக சென்டராக மடிச்சுங்க. அதுமாரி ஆப்போசிட் சைடு அதையும் மடிச்சுங்க. நம்ம போன பதிவில் செய்யறது பார்க்காதீங்க. மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது மடிச்சுங்க. ஓகேவா? மடிச்சுட்டு சும்மா லைட்டாக இப்படி ஒரு பெண்ட் பண்ணி சும்மா மார்க் காசலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வரையும் வச்சு நல்லா மடிச்சுங்க. மடிச்சதுக்கப்புறம் திருப்பிக்குங்க. ஓகேவா? திருப்பினதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நேரம் இது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணிக்கங்க. இது கீழே ஒரு மாரி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி உள் பக்கமாக மடிச்சுங்க. சும்மா ஒரு வேரில் வர மாதிரி இந்த இதை பார்த்தா ஒரு வேலை வர மாதிரி சும்மா இப்படி இருக்குல்ல, இது இப்படி உள் பக்கமாக திருப்பிங்க. ஒரு இது வந்ததுக்கப்புறம் ஓகேவா? அப்படியே பார்த்தா அந்த உள்ள பார்த்தீங்கன்னா நசுக்கிங்க. ஓகேவா? அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா இப்படியே உள்ள பக்கமாக மேல் பக்கமாக மடிச்சுக்க. சரியா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பி மடிச்சுக்க. நீங்க இதையும் டைப் பண்ணி ட்விட்டர்ல GS17 டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. ஓகேவா? மடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா மடிச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எச்சும் இப்படி ஜாயிண்ட் ஆகவே மடிச்சுக்கங்க. அதாவது சென்டராக மடிச்சுக்கணும். ஓகேவா? மடிச்சதுக்கப்புறம் அந்த மடிப்பு அடையாளம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பும் இந்த எஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகணும். ஓகேவா?
இந்த சைடு மடிச்சுங்க. அப்புறம் திருப்பி இந்த சைடு மடிச்சுக்கங்க. மடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சுக்கங்க. நேர் பண்ணிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வர மடிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாரி மடிச்சுக்கங்க. இதுக்கு நேராக ஈக்குவலாக பேரலாக வர மாரி. ஓகேவா? அதுமாரி ஆப்போசிட் சைடையும் திருப்பி மடிச்சுக்க பேரலாக வர மாரி. ஓகேவா? மடிச்சதுக்கப்புறம் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள வந்து மடிப்பு வரும் ஸ்ட்ரெயிட்டாக வர மாரி. ஓகேவா? இதுக்கப்புறம் இப்படி தலை திரும்ப மாரி இந்த பக்கம் ஒரு மடி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி ஒரு மடி மடிச்சுக்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்படி ஒரு மடி மடிச்சுக்க. மடிச்சதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி அந்த மடிப்பு இருக்குது இல்லை அப்படி வர மாரி மடிச்சுக்க. ஓகேவா? அடுத்து ஓகேவா? அப்புறம் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா விரிச்சு விட்டுருங்க லைட்டாக. அப்புறம் இதுக்கு கண் வரைஞ்சிங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான வார்த்தை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி மறக்காம ட்விட்டரில் GS17 டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற புதிய பதிவில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.